ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான நோபடி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேனியோட கண்ணுக்கு அப்பப்போ நம்ம ஹீரோ ஒரு ஹூடி போட்ட மாதிரி வேற ஆள் மாதிரி தெரியும். அதை இன்டைரக்ட் டீட்டெயிலாக நமக்கு காமிச்சிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சில விஷயங்களை இந்த எபிசோடில் நான் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வை டஸ் நோபடி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ ரீனே மாட்டிக்கிட்ட அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்துட்டு ரீனேவை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. அவர் ஏதோ சொல்றாரு, பட் அது என்ன நமக்கு காமிக்கல. இப்போ ரீனே கண் முழிச்சு பாக்குறா. யோ ஃபெடரேஷன் பக்கம் போனா ரொம்ப கோல்டா இருக்கே அப்படின்னு ஆஷரான் தும்மவும், ஏன் பக்கமா தும்மாதடா அப்படின்னு சொல்லி சாக்கி டென்ஷன் ஆகுறா. இப்பதான் டீமன்ஸ் தோக்கடிச்சோம், அதுக்குள்ள யோ ஃபெடரேஷன் போறமேன்னு கேட்கவும் ஹியூமனிட்டியோட ஹோப்பே சார் ஜீன் தான் அப்படின்னு சொல்லி சாக்கி பேசிட்டு இருக்கா. அவ வந்து 5 நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஹீரோ ஆஃப் டீமன் வனசாவை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க இங்க ஒரு டீமன் நான் சென்ஸ் பண்றேன். ரீனே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இது ஒரு ட்ராப் ஓடுனவா சொல்றா. வனசாவோட சிஸ்டர் டீமன் அந்த இடத்துல வந்திருக்கா. நீ தான் என் சிஸ்டரை தோக்கடிச்சவனா அப்படின்னு அட்டாக் பண்ணா. கோட் ஹோல்டரை வச்சு நம்ம ஹீரோ தடுக்கிறான். எதுக்காக இங்க வந்திருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஜஸ்ட் உன்னை பார்க்க வந்த ஹியூமன் அவ சொல்றா. வனசால் அவளுக்கு இவ்வளவு பவர்ஃபுல் தான் நம்ம ஹீரோ பார்க்கும்போது என் சிஸ்டரை ஒரு ஹியூமன் டிஃபீட் பண்ணதா கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் இன்னும் நிறைய டீமன்ஸை கூட்டிட்டு வந்து ஈஸியா அந்த கேபிட்டல திரும்ப கைப்பற்ற முடியுமேன்னு சொல்லவும், உன் சிஸ்டரை கொன்னதுக்கு பழி வாங்க வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல ஆக்சுவலி நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்க. அவ இப்ப போயிட்டதுனால நான் தான் அடுத்த லீடர். சோ நமக்குள்ள ஒரு டீலிங்க போட்டுக்கலாம். நான் நினைச்சா அந்த கேபிட்டல ஈஸியா என்னால கைப்பற்ற முடியும், பட் எனக்கு அதுல விருப்பம்லன்னு சொல்லவும், ஏன்னா நீங்க எங்க கூட ஃபைட் பண்ணி வேக் ஆயிட்டா மத்த ரேஸ் ஈஸியா அவங்கள தோக்கடிச்சிடும் நம்ம ஹீரோ கேட்கவும், அதை நம்ம உண்மைதான். ஸோ இந்த கேபிட்டலை நீங்களே வச்சுக்கோங்க, பட் டீமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு நீங்க வரக்கூடாது. இந்த டீலுக்கு ஓகேவான வா கேட்கிறா. அண்ட் மற்ற 3 ரேஸ் கூட நீங்க ஃபைட் பண்றதுக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லவும், உங்க எதிரிங்களை நான் தோக்கடிக்கணும்னு எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படியும் வச்சுக்கிடலான்னு வா சொல்றா. அடுத்து நீ செலஸ்ட்ரியலை தோக்கடிக்க போறேன்னா ஹீரோ ஆஃப் செலஸ்ட்ரியல் ஆல்ஃப்ரையா கிட்ட கேர்ஃபுல்லாரு. அவன் கொஞ்ச நாளா நடவடிக்கை சரியில்லைன்னு வா சொல்லிட்டு போயிருப்பா. இயோ ஃபெடரேஷன் ஆர்மி இருக்கிறது தான் செலஸ்ட்ரியல் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா. எல்ஃப், டார்ஸ், ஃபேரிஸ், ஏஞ்சல்ஸ் நீ எல்லாருமே செலஸ்ட்ரியல்ஸ்குள்ள தான் வருவாங்க. டீமன்ஸ் நம்ம மான்ஸ்டர்னு சொன்னா செலஸ்ட்ரியல்ஸ் அட்வான்ஸ்டு ஹியூமன் சொல்லலாம். டீமன்ஸ் மாதிரி அவங்க டைரக்டா சண்டை போட மாட்டாங்க, நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். 2 கிலோமீட்டர்ல நம்ம ரெஸ்ட் எடுக்க ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஜீன் பேசிட்டு இருக்கும்போது ரேனே வந்து ஒரு மேஜிக்கை சென்ஸ் பண்றா. சீக்கிரம் மேல கதவை ஓபன் பண்ண அப்படின்னு வா போய் பார்த்தா ஒரு டிராகன் வந்துட்டு இருக்கு. ஆல் யூனிட் அலர் 3 o'clockல மேல ஒரு டிராகன் வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ ரிப்போர்ட் பண்றான். அப்ப இவங்க போயிட்டு இருக்கிற அந்த மிலிட்டரி காரை வந்து அந்த டிராகன் அட்டாக் பண்ணுது. நார்மல் புல்லட்ஸ் வச்சு இவங்க அட்டாக் பண்ணாலும் அந்த டிராகனுக்கு எதுவும் ஆகல. அந்த டிராகன் அட்டாக் பண்ணதுல 2 கார் அது கவுத்தி விட்டுருது. ரேனேக்கு சிக்னலை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ ஷூட் பண்ற மாதிரி நடிக்கவோ ரேனேவா மேஜிக் யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றா. அந்த டிராகன் அங்கிருந்து ஓடி போகவும் எல்லா காரும் ஸ்டாப் ஆகுங்க, அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பலான்னு ஜீன் சொல்றா. இவ்வளவு பெரிய டென்ட் நம்ம 2 பேருக்கு மட்டுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் எங்க போனாலும் தனியா இருக்க மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் காய் அப்படின்னு சொல்லி ரீனே சொல்றா. அப்ப சீனு ஃபாலினா அந்த இடத்துக்கு வரவும், நீ எங்க வந்தா நம்ம ஹீரோ கேட்டா. கமாண்டிங் ஆஃபீஸர்ஸோட டென்ட் இதுதான், நீங்க எனக்கு பாடி கார்ட்ஸா தான் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு ஜீன் சொல்றா. காய் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஃபாலின் நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போறா. ஜீன் மத்தவங்களை பொறுத்தளவு ஒரு பையன், சோ நான் உள்ள இருந்தா தப்பா பேசுவாங்க, சோ நீ டென்ட்டுக்குள்ள சேஃபா அவங்கள கார்ட் பண்ணு, பட் ஜீனவா ஆர்மல் எல்லாம் கழட்டிடுவா, இதுதான் அட்வான்டேஜ்னு எதுவும் பண்ணிராத அப்படின்னு ஃபாலின் சொல்லி நம்ம ஹீரோவை உள்ள அனுப்புறா. இங்க ரேனே ஜீனுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. பையனா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், நீ பொண்ணா நடிச்சா உனக்கு தெரியும் ஜீன் சொல்றா. நம்ம இன்னும் அர்சா ஃபெடரேஷனுக்குள்ள தான் இருக்கோம், அப்புறம் இதுக்கு டிராகன் இந்த இடத்துக்கு வந்தது, மேபி டீமன் டிஃபீட் ஆனதை கேட்டு அதுங்க உண்மையான்னு செக் பண்ண வந்திருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம அர்சா ஃபெடரேஷனை நான் ஸ்ட்ராங்கான ஆளுங்கிட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கேன், அவங்க தைரியமா பாத்துப்பாங்க. அப்புறம் காய் நான் தூங்கும் போது கை காலை உருட்டுவேன், மேலப்பட்டா சாரின்னு வா சொல்றா. இப்போ ரீனேவோ ஜீனோ நம்ம ஹீரோவை தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க எப்படி இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தான் தூக்கமே வரல. சார் ஜீனோட பாடி கார்டுங்கிறதுனால நைட் ஃபுல்லா தூங்கலையான்னு ஆஷரான் கேட்கவும், அப்படியோ வச்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஸ்டோன் வாலை தாண்டி தான் இயோ ஃபெடரேஷன் இருக்கு, அதுல 5வது வில்லேஜ்க்கு தான் நம்ம போக போறோம், அங்கதான் இயல் ரெபல் ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜீன் சொல்றா. ஒரு வழியா இவங்க எல்லாரும் இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. ஹியூமன் சிட்டியை எல்வன் ஃபாரஸ்ட்டை வச்சு பேரி பண்ணிருக்காங்க. செலஸ்டியல்னு நினைச்சு ஹியூமன்ஸை ஷூட் பண்ணிடாதான் நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேல நடந்துதான் போயாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க போயிட்டு இருக்கும் போது பார்த்தா கை இங்க மரத்துல அந்த பழம் கிடைச்சது வேணுமா அப்படின்னு சொல்லி ரேனி சாப்பிட்டு இருக்கா. அது பாய்சன் நம்ம ஹீரோ கேட்கவும், பட் என்ன எதுவும் பண்ணலன்னு வா சொல்றா. ஆக்சுவலி இது எல்வன் ஃபாரஸ்டோட பழம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க போற இடம் ஃபுல்லா ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு. திடீர்னு பார்த்தா பில்டிங்ஸ்ல இருந்து மக்கள் வந்து கைத்தட்டி அவங்க எல்லாத்தையும் சீரப் பண்றாங்க. சோல்ஜர்ஸ் வந்து சல்யூட் பண்ணி ஹீரோ ஆஃப் டீமனை தோக்கடிச்ச நைட் ஆஃப் த சீக்ரெட் லைட் சார் ஜீன் உங்களை நான் வெல்கம் பண்றேன், நான் செஃபான் பேக்ஹைன், இங்க ஒரு அட்வைசர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஃபாலின் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவர் கேட்கவும், எனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு ஃபாலின் சொல்ற. கமாண்டர் டான் கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஜீன் கேட்கிறா. சரின்னு அவரும் கூட்டிட்டு போறாரு. பட் எங்க கமாண்டரை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கவும், அவர் ராயல் ஃபேமிலி ஜெனரேஷன்ல இருந்து வந்தவர், எல்லாரையும் சந்தேகப்படக்கூடியவர், பேராசை பிடிச்சவர், தன்னைத்தானே எம்பரர்னு சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு ஃபாலின் சொல்லவும், அவர் ஏதாச்சும் ஓவரா பண்ணிட்டா அதுக்கு முன்னாடியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அட்வைசர் சொல்றாரு. நான் தான் கியோபிரே அசிஸ்டன்ட் கமாண்டர்னு ஒருத்தி வரவும், ரேனி அவளை சந்தேகமா பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒன்னும் இல்லை அப்படின்னு
சொல்லியிருந்தா. இப்போ அந்த கமாண்டரை போய் இவங்க மீட் பண்றாங்க. 2 நாள் முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சிருக்கேன்னு கேட்கவும், வர வழியில எங்களை டிராகன் அட்டாக் பண்ணிச்சா அதான் லேட்டன் ஜீன் சொல்றா. கேபிட்டல்ல டீமனை தோக்கடிச்சிட்டா அங்கே இருந்துக்கிட வேண்டியதுன்னு எதுக்கு இங்க வந்தா நம்ம கேட்கவும், யோ ஃபெடரேஷன் தான் எங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டீங்கன்னு வா சொல்லவும், அது எனக்கே தெரியாம என் ஆளுங்க பண்ணது அப்படின்னு அந்த கமாண்டர் திமிரா பேசவும், அப்ப காலத்துக்கும் செலஸ்டியலுக்கு நீ அடிமையா இருக்க பிரியா, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கவா அப்படின்னு ஜீன் கேட்கவும், நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்குறியா நம்ம கேட்கறான். செலஸ்டியலை யார் தோக்கடிக்கிறாங்கிறது முக்கியமே இல்ல, பேரும் புகழுக்கும் நீ ஆசைப்படுற, பட் ஆனா அந்த பேர் புகழ முடிவு பண்ண போறது நம்ம பதிவு கிடையாது, மக்கள் தான் அப்படின்னு சொல்லி ஜீன் சொல்றா. இப்போ எல்ஃப் வில்லேஜ் டார்க் வில்லேஜ் இந்த இடத்துல இருக்கு, பட் ஏஞ்சல்ஸ் இந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆல்ஃப்ரையாவை கண்டுபிடிக்கிற டீம்ல நான் பர்சனலா இருக்கிறேன்னு ஜீன் சொல்லவும், ஒரு கமாண்டர் தன்னோட சோல்ஜர்ஸ்க்கு பின்னாடி இருந்த ஆர்டர் தான் கொடுக்கணும்னு சொல்லவும், பட் நான் என் உயிரை ரிஸ்க் பண்ணவோ தயாரா இருக்கேன்னு ஜீன் சொல்லவும், யோ ஃபெடரேஷன் சோல்ஜர்ஸ்லாம் ஜீனை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ரேனே கேவலமா ஒன்று சமைச்சு வச்சுட்டு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஷரான் கிட்டயும் சாக்கி கிட்டயும் சொல்றா. அந்த அசிஸ்டன்ட் கமாண்டர் கியோபிரே அவ ரொம்ப அழகா இருந்தால அப்படின்னு ஆஷரான் பேசிட்டு இருக்கவும், அந்த கியோபிரே அவ அப்படின்னு சொல்லி ரேனே எதையோ சொல்ல வந்துட்டு இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு விட்டுறதா. சோ இதுதான் எல்வன் ஃபாரஸ்டா அப்படின்னு சொல்லி இவங்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க. என்னோட பேரா அந்த ஜீன் தட்டிட்டு போயிருவா போலியா அப்படின்னு டாட்டே டென்ஷனா இருக்கவும், அரசே அவங்க எல்லாம் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க, என் கவலைப்படாதீங்கன்னு சொல்லவும், என் கூட இருக்கவன் ஒருத்திக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு அந்த கமாண்டர் சொல்றான். எல்ஃப் வில்லேஜ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிக்காம திரும்ப வந்துட்டாங்க. மேப்ல நிறைய இடத்த கவர் பண்ணிருக்கோம், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் ஜீன் சொல்றா. நேத்துக்கு அந்த வில்லேஜ்ல எல்ஃபோட ஃபுட் பிரிண்ட்ஸ் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், சோ அவங்க இந்த பக்கம் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, திரும்பவும் நம்ம அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஜீன் சொல்றா. நம்ம எப்போ எல்ஃப்ஸ் கூட ஃபைட் பண்ணுவான்னு ரேனே கேட்கவும், கூடிய சீக்கிரமே நம்ம ஹீரோ சொல்றான். கவலைப்படாத, ஃபைட் பண்ணும்போது நீ என் கூட தான் இருப்ப நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளோ ஹாப்பி ஆகுறா. அந்த கியூபிரேங்கிற ஹியூமனை காணுமேன்னு ரேனே கேட்கவும், அவளும் அந்த கமாண்டரும் வரல நம்ம ஹீரோ சொல்றான். அரசே அந்த எல்ஃப் வில்லேஜ் இருக்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் ஏரியாவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சதா சொன்னா அந்த ஜீனை விடவும் மக்கள் உங்களை தான் பாராட்டுவாங்கன்னு கியூபிரே ஒரு லெட்டர் கொடுக்குறா. ஆனா அரசே நீங்க எல்வன் ஃபாரஸ்ட்டுக்கு வாரீங்களா அப்படின்னு கேட்கவும், எல்ஃபையும் ஏஞ்சலையும் நமக்கு இது பண்ணி கூட்டிட்டு வரலாம், அவங்க இருக்கிற லொகேஷன் எனக்கு தெரியும், பட் ஆனா இந்த பிளானை பத்தி நீங்க ஒரு சாரபல் ஆர்மி கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லவும், அட்வைசர் வந்துட்டு நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றான். ஜேனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவான், அவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்ப ரேன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மீட்டிங் முடிஞ்சு அவங்க வராங்க. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், மேபி இது தப்பா இருக்கலாம், பிரச்சனை கூட ஆகலாம்னு சொல்லவும், சொல்லு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கியோபிரே அவ ஹியூமன் இல்லன்னு எனக்கு தோணுதுன்னு ரேனி சொல்றா. பார்த்தா ஈயோ ஃபெடரேஷன் ஆளுங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க. செலஸ்ட்ரியல் ஹீரோ ஆல்ஃப்ரையாவை மீட் பண்ண 2 எல்ஃப்ஸ் போயிருக்காங்க. இந்த வேர்ல்டு ஏஞ்சல்ஸ்க்கு மட்டும் தான் சொந்தம், நாங்க தான் சூப்பீரியர், எல்ஃப் டார்க்ஸ்க்குலாம் அதுல இடம் கிடையாது அப்படின்னு அந்த ஆல்ஃப்ரையா சொல்லவும், மைலார்ட் ஏன் இப்படி பண்றீங்க, அதுவும் அந்த மான்ஸ்டர் என்னது அப்படின்னு கூட நிக்கிற எல்ஃப் கேட்குறா. இதுக்கப்புறம் நீங்க வேற நான் வேற அப்படின்னு சொல்லி அந்த ஆல்ஃப்ரையா சொல்றான். இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த ஆல்ஃப்ரையா கூட தான் லாஸ்ட் ரைசர்ங்கிற மான்ஸ்டர் இருக்கு. அண்ட் அவன் கூட இருக்கிற எல்ஃப்ஸ் கிட்டேயே அவன் வெள்ளத்தனமா பேசிட்டு இருக்கான். அவன் தான் வேர்ல்டு ரீஇன்கார்னியேஷனுக்கு காரணமா என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.